நெக்ஸ்ட் டீம் எஸ்ஆர்ஹெச். இந்த டீம் தான் வந்து எப்பயுமே ஒரு 4 டீம் குவாலிஃபை ஆயிருச்சு போன சீசனு. அதுலேருந்து அடுத்த சீசனுக்கு அந்த 4 டீம்ல இந்த டீம் தான் நாங்க குவாலிஃபை கண்டிப்பா ஆகும் அப்படின்னு நெனச்சோம். ஏன்னா வந்து பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் இல்ல. பேட்டிங்ல இருந்த ஃபயர் பவர் ஒண்ணு மிஸ் ஆச்சு. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ திருப்பதி எதுவும் அடிக்கல. அதுக்கு இஷான் கிஷன் 11 கோடி குடுத்து எடுத்தாங்க. ஸோ அதனால பேட்டிங் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சோம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களோட இல்ல அது கூட இருமுனை பரவால்ல. கத்தின்னு சொல்ற மாரி தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்ச அடிய பார்த்து நான் ஓகே என்னமோ நடக்க கண்டிப்பா போகுது. நடக்க போகுது. 300, 320 ரன் அடிக்க அடிக்க போறோம்னு நெனச்சோம். ஸோ அது மட்டும் இல்லாம பவுலிங்கும் அதே மாரி தான். சமி வந்து அகமதாபாத் பிட்ச்ல பவுலிங் போடுறது வேற, ஹைதராபாத் ஃப்ளாட் ட்ராக்ல போடுறது வேற. ஸோ இல்ல ஐ ஆக்சுவலி நான் சொல்லணும்னா, இந்த டீம் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சாலும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் தி ஃபேவரைட்ஸ். ம்ஹ்ம். அவங்க பொட்டன்ஷியலுக்கு அவங்க விளையாடல. அதான் விளையாடல. ஆப்வியஸ்லி அதான் ரீசன். இந்த டீமுக்கு வந்து முக்கியமான இன்னொரு ரீசன் என்னன்னா, போன சீசன் ஃபுல்லா 3 பிளேயர் தான் ஆடுனாங்க. ஓப்பனர்ஸ் வந்து எல்லா மேட்சுமே அடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டீம கவுண்டர் பண்றதுக்கு இவங்க எல்லா இந்த பால் போட்டாலும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆஃப் சைட்லயே டீப்ல ஃபீல்டர்ஸ நிக்க வச்சுக்கலாம். அவுட் சைட் ஆஃபே பேட் குடுக்காம கொஞ்சம் வெளிய போடலாம். அவங்களே குடுத்து அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு, அவங்க போடுற டெலிவரிஸ்லாம் அவுட் சைட் ஆஃப்லயே நெறையா போடுறாங்க. பீ இட் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா இவங்கலாம் நெறைய பேர் கட்டடிய போய் போய் இந்த அ டீப் பாயிண்ட்டு அந்த மாரி ரீஜியன்லயே கேட்ச் குடுத்து அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படியாச்சும் ரன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 15 ரன் குடுத்தாலுமே, ஆப்போனன்ட் டீம் இந்த ஒரு விக்கெட் எடுத்தா போதும்னு சொல்லிர்றாங்க. அந்த விக்கெட் எடுத்த உடனே அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இஷான் கிஷன் ஒரு ஸ்கேமரு. நிதிஷ் ரெட்டி ஃபார்ம் அவுட்டு. ஹென்ரிக் லெசன் போன வருஷம் இல்ல ஹென்ரிக் ஹசன் போன வருஷம் அவர் பண்ண டீம்லயே இம்பாக்ட் இன்னிங்ஸ்ல இல்ல இந்த டைம் ஆடல. இந்த டீம்லயே ஓரளவுக்கு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றது ஹென்ரிக் கிளாசன் தான். 21 க்ரோர்ஸ்க்கு எடுத்த மாரி பண்ணிருக்காரா? எல்லாருக்கும் கொஞ்சமாச்சும் குடுக்கணும்ல. நீங்க வந்து போன வருஷம்லாம் அவர் 2, 3 மேட்ச் சோலோவா ஜெயிக்க வச்சாரு. இந்த மேட்ச் அப்படிலாம் அதெல்லாம் அவரு இந்த மேட்ச்சுமே அடிச்சு குடுத்து இந்த டெல்லி கிட்ட இந்த மேட்ச்லயுமே ஒரு 50 போடுவாரு. அந்த போன மேட்ச்ல சோலோவா அடிச்சு குடுத்தாங்க. எல்லா மேட்ச்லயும் ஓப்பனிங் ரன் குடுத்தாங்க. நீங்க ஓப்பனிங்கே இல்ல. நீங்க வந்து அ அம் 102 ஃபார் 4ங்கிறது வேற 60 ஃபார் 4 60 ஃபார் 5 அப்படி ஒண்ணு இல்ல, வேற. இல்ல. ஒரு 2 மேட்ச் பண்ணாங்க. அவரும் அன்கித் வர்மாவும் பண்ணாங்க. அந்த மாரி எப்பயுமே டீம் வந்து இந்த மாரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது, இந்த மாரி பின்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணும்போது அந்த பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா அந்த க்ளூ ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே டீம் சல்லி உடைஞ்சிரும். அதுதான் இந்த தடவ எஸ்ஆர்ஹெச்க்கு நடந்தது. ஸோ இல்ல ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் போன டைம் விட இந்த டைம் ஆக்சுவலா ஸ்ட்ராங் தான். ஸ்ட்ராங் தான். ஆனா, அவங்க அந்த பொட்டன்ஷியலுக்காக என்ன பொறுத்தவரைக்கும் விளையாடல. கமின்ஸும் விளையாடல, ஹெட் விளையாடல, அபிஷேக் சர்மா விளையாடல. அவர் ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடிச்சாரு இல்லங்கள. ஆனாலும் அந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டும் ஒரு மேட்ச் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டா இருந்தா மட்டும் தான் எல்லா மொத்தமே 2 மேட்ச் தான் அடிச்சாரு அபிஷேக். ஆமா. ஆப்வியஸ்லி. ஸோ, அதனால தான் இவங்க அவங்க பொட்டன்ஷியலுக்கு விளையாண்டுருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இருந்திருக்கணும் இந்த டீம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க அடுத்த வருஷம்லாம் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவங்க இதே டீம் வச்சு அடுத்த வருஷம் விளையாண்டா கூட இது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் விளையாடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல சமி ஒரு மேஜர் ஃபேக்டர். ஷமி ஷமிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு போட தான் அவர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆவாரு. ஸோ, எனக்கு எப்படி? தெரிஞ்சு அடுத்த வருஷம் இம்ப்ரூவ் ஆவாரு. 14 மேட்ச் கிடைச்சா? வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் ஸோ இம்ப்ரூவ் ஆவாரு. சமியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிக் இன்னைக்கு ஹெட்டேக். இன்னொன்னு என்னன்னா, ராகுல் சேர எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க? ம். அவங்க வந்து ட்ரஸ்ட்டே பண்ணலையாமா. அபினவ் முகுந்த் வந்து சொல்றாரு, அவரு நெட்ல போடுறத பார்த்துட்டு, அவரோட பவுலிங்க இவங்க சுத்தமா ட்ரஸ்ட்டே பண்ணல. அதனால ஜீசன் அன்சாரி, ஆலன் சம்பாவ கூட நாங்க கொண்டு வருவோம். ராகுல் சேகர நாங்க எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவோட இருக்காங்க. அடுத்த வருஷம் ரிலீஸும் பண்ணிருவாங்க. ராகுல் சேகர். எனக்கு அதுதான் எனக்கு ஒண்ணு புரியாத ஒரு புதிதா இருக்கு. எதுக்கு அத பண்ணியிருக்காங்கங்கிறது இன்னும் தெரியல. ஸோ கமின்ஸ் வந்து இருக்கிற டீம் வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாரி டேலண்ட்லாம் நீங்க மத்த கோச் தான் சொல்லணும். உங்க கோச்சுமே உங்களுக்கு இல்ல இந்த இந்த டீம்ல டேலண்ட் கொட்டி கிடக்குதே. இந்த டீம் கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு மேனேஜ் பண்ணா போதும். இந்த டீம் கரெக்ட்டா நீ நீ ஆடுப்பா. நீ இதே மாரி ஆடு பரவால்ல. ஆ இந்த மாரி ஃபீல்டிங் வைக்கிறாங்களா? அப்படின்னா இந்த ஷாட் அது இல்லாம ஆடாத. அபினவ் மனோகர் வந்து இவங்களுக்காக யூஸ் பண்ணல. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அபினவ் மனோகர் அவரு வந்து ஹிட்டர் தான். ஆனா நெறைய ஃபோர்ஸ் அடிப்பாரு 6 விட. ஆனா இவங்க வந்து அ எல்லாரும் 6 அடிக்கிறாங்க. அவரும் அந்த மாரி ஹை ரேஞ்ச் ஷாட்டுக்கு போயிட்டு கேட்ச் விடுறாங்க. டைம் எடுத்து ஆடுங்க. பொறுமையா ஆடுங்க.
ஸோ இல்ல, இல்ல, இல்ல. டீம்ல 7 பேரும் 7 பேருமே அடிச்சாகணும்னு அவசியம் இல்ல. 4 பேரும் அவங்களுக்கு கேம் ஷூட் ஆச்சுனா அத ஆடலாம். இல்ல மத்த 3 பேர் ஆக்சுவலா இல்ல. அதுதான் சொல்றேன். அவங்களோட என்ன பவர்க்கு. சொல்றது? அவங்களோட என்ன கேமோ, அந்த கேம் இண்டிபெண்டன்ட்டா ஆட வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு கமின்ஸ் அதான் பண்ணுவாரு. நான் அப்படித்தான் பண்ணுவாரு. என்னன்னா, ஏன் இப்ப இந்த பிளேயர்ஸ் இப்படி ஆடுனாங்கிறது எனக்கு ஆக்சுவலா தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரைட்ஸா இருந்திருக்கணும். இருந்திருக்கணும். ஆனா, ஏன் இப்படி ஏன் இப்படி ஆடுறாங்கங்கிறது தெரியல. பிளேயர் இருக்கு. ஆனா யாருமே ஃபார்ம்ல இல்ல. எ ஒ ஒண்ணும் இல்ல. இந்த ஐபிஎல் அப்படியே நீங்க அழிச்சுட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சாலும், நான் ஒன் ஆஃப் தி ஃபேவரைட்ஸ் எஸ்ஆர்எச் தான் திரும்பி சொல்லுவேன். ஆனா, அவங்க இந்த சீசன் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த மாரி எனக்கு போகல. தெரிஞ்சு பேட்டிங்ல கண்டிப்பா எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் சீசன் கம்பேக் குடுப்பாங்க. பவுலிங்ல கம்பேக் குடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இல்ல பவுலிங் பவுலிங் இஸ் மோர் டிபெண்ட் ஆன் சமி. எனக்கு தெரிஞ்சு அடுத்த அடுத்த இதுல வந்துட்டு அ லைக் இங்க பவுலிங் வந்து ரொம்ப டூத்லெஸ்ஸா இருக்கு. இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னா. இல்ல எனக்கு தெரிஞ்சு டெத் பவுலர் கூட ஓகே. ஹர்ஷல் பட்டேல் வச்சு விக்கெட் ஓட்டிறலாம் எடுத்துறாரு ஓட்டிறலாம். கன்சிக்யூட்டிவா. ஓப்பனிங் அவங்களுக்கு வந்தே ஆகணும் செமி ஃபார்முக்கு. செமி ஃபார்முக்கு வரணும். அவர் கூட சேர்ந்து ஒருத்தர் இன்னொரு ஓவர் ஆ கமின்ஸ் வந்துட்டு T20ல அவர் வந்து என்ன சொல்றது? கண்டெய்னிங் பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. ஸோ அந்த விக்கெட் டேக்கிங்ஸ் ஏமாத்தி 4 ஓவர் போட்டு போயிருவாரு. அதுதான். அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியோட இருக்கிற ஒரு பவுலர் பவுலர் வேணும். அங்க வேணும். அது இல்லாம சம்மி எனக்கு என்ன இன்னொரு இதுனா, அகமதாபாத் வந்து நல்ல உங்களுக்கு வந்து 50-50 பேட்டிங்கும் கிடைக்கும். உங்களுக்கு பவுலிங்க்கும் ஒரு எய்ட் இருக்கும். ஆனா ஹைதராபாத் அப்படி இல்ல. ஃப்ளாட் ட்ராக்கு. காஞ்சு போன ஆ ட்ராக். அதனால உங்களுக்கு வந்து பழைய டைம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கு ரீசன் வந்து எல்லாமே டிஃபென்சிவ் பவுலர்ஸ். அவங்கள வந்து அடிக்க போய் அவுட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இல்ல. நீங்க ஆனா, நட்ராஜும் சரி, புவனேஷ் நீங்க சரி. இத என்ன சொல்றது? ஷமி வந்து ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர். அவர் வந்துட்டு இ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த பிட்ச்சா இருந்தாலும் அவரால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ம்ஹ்ம். இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு பிட்ச்லயே ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற ரீசன்ல ஆ புவனேஷ் குடுத்தா நீங்க அடிச்சாலும் 16 ரன் தான் போகும். ம், அதிகபட்சம் ம். சொல்றேன். அதனால எங்களுக்கு வந்து அது பெருசா தெர்ல. ஏன்னா இவங்க 200 ரன் அடிச்சிடுறாங்க. 16க்கு மேல நம்ம அடிக்க முடியாது. அதுக்கு மேல அடிச்சா நீங்க அவுட் தான் ஆவ. ஆமா. ஆ சம்மி வந்து நீங்க விக்கெட்டுக்கு போற பவுலர். அவர் வந்து டிஃபென்சிவ் பவுலர் மாரி புவனேஷ் இல்லைல்ல. அடிச்சா ரன்னு பயங்கரமா போகும்ல. விக்கெட் கிடைக்கலன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிருது. உங்களுக்கு அ இவரும் ஹர்ஷல் பட்டேலும் ஆ நட்ராஜன் மாரி கண்டெயின் பண்ற பவுலர் இல்ல. அடிக்க போனா விக்கெட் விழுவும். ஆனா ம். அந்த ரன் 15 ரன் வந்துரும். நட்ராஜன் ஆனா 10 ரன்ல டிஃபெண்ட் பண்ண முடியும். ஹர்ஷல் பட்டேலால 10 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்தா அப்படி பார்த்தோம்னா, ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் நட்ராஜன் ரிலீஸ் ஆவாரு. ஏன்னா, டிசிக்கு அவர் தேவையில்ல. அப் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 10,50 கோடி சும்மா எடுத்து குறைச்சிருக்காங்க. இல்ல அடுத்தது உள்ள ஆட வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது யார ரிலீஸ் பண்ணுவாங்க? மோஹித் சர்மா. புக்ஸ ரிலீஸ் பண்ணிட்டு நட்ராஜன் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ம். மோஹித் சர்மாவ இல்ல நான் என்ன நினைச்சேன்னா 10,50 கோடிக்கு அவங்கள சும்மா உட்கார வச்சுக்கிறதுக்கு பதிலா அவர ரிலீஸ் பண்ணிட்டு, ம். அ ஒரு ஃபார் ஒரு ஃபா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் டிசி எடுப்பாங்க. நல்ல ம். ஃபாரின் பேட்ஸ்மேன் எடுப்பாங்க. ம். ஸோ அந்த நட்ராஜன் வெளிய வரும்போது, எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் திரும்பி அவருக்கு போகலாம். போவாங்க. ம். போவாங்கங்க நான் நினைக்கிறேன். நெறைய டீமுக்கு நடராஜன் மேல கண்ணு இருக்கும். கண்டிப்பா இன்ஜூரியா இல்லன்னா கண்டிப்பா நடராஜன் வந்து திரும்ப 10 கோடிக்கு மேல தான் போவாரு. ஏன்னா நட்ராஜன் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நெறைய பவுலர்ஸால பண்ண முடியாது. ஸோ ம். அதுக்காக அந்த கமோடிட்டிக்காக கண்டிப்பா எல்லாரும் போவாங்க. ம். ஸோ அவங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த டீம பேக் பண்ணணும். ஸோ சமிக்கு கூட விக்கெட் எடுக்கிற மாரி இன்னொரு பவுலர் வேணும். அதுதான். மேபி நடராஜன் வந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர். ம். ஆமா. அப்படி வந்ததுன்னா ஸ்பின்னர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனா. அப்படி வந்ததுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நட்ராஜன் எடுத்தாங்கன்னா, கமின்ஸும் சரி, ஷமியும் சரி மாத்தி மாத்தி 3 ஓவர் போட்டுறலாம். ம். 6 ஓவர் 6 ஓவர் போட்டுக்கிட்டு, ஹர்ஷல் பட்டேலையும் நீங்க நட்ராஜனையும் வச்சுட்டு நீங்க டெத் ஓவர் போட்டு பவர் முடிச்சிடலாம். பேக்ல இருக்கும் அந்த டீமு. அப்படி அந்த மாரி ட்ரை பண்ணலாம். ட்ரை ம். பண்ணி அப்படி இப்ப பவர் பிளே வந்துட்டு அது போயிருச்சு. முதல்ல பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற மாரி இருந்தது. ஏன்னா, இப்போ வந்து பவர் பிளே விக்கெட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. பவர் பிளே கண்டெய்னிங்ன்னு மாறி போச்சு. இப்போ கண்டெயின் பண்றதுனா தாராளமா ஆ கமின்ஸால கண்டெயின் பண்ண முடியும். குத்தி அப்படியே 6 பால அப்படியே ஏமாத்தி போட்டுட்டு போயிருவாரு. அதே ஷமிக்கு அவர் விக்கெட் எடுக்க போகட்டும், இவர் கண்டெயின் பண்ண போகட்டும்னா, அந்த ஒரு காம்பினேஷன்ல கண்டிப்பா 6 ஓவர் ஓட்டிறலாம். நட்ராஜன எனக்கு தெரிஞ்சு அவங்க விட்டுருவாங்க. டிசி விட்டுருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். விட்டாங்கன்னா இந்த டீம் ஒன் எடுக்கலாம். ஆஃப் தி டீம். இந்த டீம் சண்ட யார போட்டு விட்டுட்டு எடுக்க எடுப்ப? முடியும்.
நட்ராஜன யார வெளிய விட்டுட்டு? என்னது சாகர் போவாரு. அது இல்லாம நெக்ஸ்ட் சீசன்ல 5 கோடி இன்கிரீஸ் ஆகும். எல்லா டீமும் இன்க்ரீஸ் ஆகும்ல. பர்ஸுகள் இன்கிரீஸ் எல்லா ஆகும். டீமும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டீமுக்கு ஒரு பிளேயர் தானே தேவை. மிச்சம் எதுக்கு சண்டை போட போறாங்க? வெறும் நடராஜன் மட்டும் தானே தேவை. 15 கோடி போவாருன்னு வச்சுக்கோ நட்ராஜன் அப்ராக்ஸிமேட்டா இன்ஜுரி ஆகலைன்னா. ம். 15 கோடி 15 கோடிலாம் போ மாட்டாரு. 10 கோடி ஆல்ரெடி போயிருக்காங்கல்ல. மினி ஆக்ஷன்ல பிளேயரு ரிசோர்ஸ் ரொம்ப கம்மி. அதனால வேற வழியே இல்லாம போவாங்க. நிறையா டீம்ஸ் போவாங்க நட்ராஜனுக்கு. ஆர்சிபியே கூட போவாங்க. ஆர்சிபி தான் 10 கோடிக்கு போனாங்கன்னு 10 கோடிக்கு அவன் சண்டை போட்டது. அதனால ஸோ வி ரியலி டோன்ட் நோ. ஏன்னா ஜிடி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜிடி எப்பயுமே வந்து டீமில் வந்து எப்படின்னே தெரியாது. அவங்ககிட்ட மட்டும் பிளேயர்ஸும் இருப்பானுங்க, அமௌண்ட்டும் இருக்கும். கம்முன்னு 40 கோடி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஏதோ ஒரு பிளேயர் வருவான், அவனுக்கு 20 கோடி கொடுப்போம். ஆனால் ஸ்டாருக்கு அவங்க தான் ஏற்றி விட்டாங்க. அதான் ஏற்றி விட்டு அமைதியாக விட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. சரி ஓகேண்ணா. ஸோ அவனுக்கு இந்த 2 விஷயம் பண்ணும். பேட்டிங் அங்கே பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பவுலிங்கில் செமி ஃபார்முக்கு வரணும். அது எல்லாமே இன்னொரு பவுலர் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக. ஸோ காவிய மாறன் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். லெட்ஸ் சி.